கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நாம் அனைவரும் அறிந்த வசனமே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம் பல நேரங்களில் பல இடங்களில் நம்முடைய படிப்பு, பதவி, பணம் இவற்றின் மூலம் பெருமைப்படுகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை இருந்தால் என்னென்ன கிடைக்கிறது? கனமடைவான், ஐஸ்வர்யம், மகிமை கிடைக்கும். கர்த்தருடைய கோபத்திற்கு மறைக்கப்படுவான், உயர்த்துவார். ஆரா என்கிற ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஆனால் இசை வாசிப்பதிலும் அவனுடைய காரியங்களிலும் அதிக ஞானமுள்ளவனாய் காணப்பட்டான். இச்செய்தியை கேள்விப்பட்ட அந்நாட்டு அரசன் அவனை தன்னுடைய அரண்மனையில் வேலைக்கு எடுத்துக்கொண்டான். மட்டுமல்ல, முக்கியமான பொறுப்புகளையும் கொடுத்தான். இதனால் பொறாமை கொண்ட மற்ற அதிகாரிகள் அவன் மீது வீண் பழியை சுமத்தினர். ஆரா வெளியில் செல்லும்போது ஒரு பெட்டியை நிரப்புவதாகவும் புகார் அளித்தனர். அரசனும் அவனை கண்காணித்தார். ஒரு முறை அவன் வெளியே செல்லும்போது திடீரென்று ஆராவை நிறுத்தி அவனிடமிருந்து பெட்டியை வாங்கி பரிசோதித்தான். ஆனால் பாவம், அந்த பெட்டியிலிருந்தது என்ன? ஆரா ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தபோது அணிந்திருந்த கிழிந்த உடைகளும் அவன் பயன்படுத்திய பொருட்களுமே. அவனை பற்றி அவதூறு பண்ண நினைத்தவர்கள் வெட்கி தலைகுனிந்தனர். அரசனோ ஆராவுக்கு முன்னை விட முக்கியமான பதவியை கொடுத்து ஆராவை கௌரவப்படுத்தினான். நமக்கு எவ்வளவு பெரிய பதவிகள், பட்டங்கள் கிடைத்தாலும் நம்முடைய மனதில் நாம் தாழ்மையாய் இருந்தால் மட்டுமே அவைகள் நிலைக்கும், அல்லது கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்பார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, நான் என்கிற வார்த்தை வாயில் இருக்கும் போதே ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிற்று என்ற சத்தம் உண்டானது. ஒரு அரசனான நேபுகாத் நேச்சார், பூமி எங்கும் அரசாளுகிற ராஜா, ஒரு விலங்கை போல மாற்றப்பட்டான். அப்படியானால் தேவனுடைய கோபம் எப்படி பற்றி எரிகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அல்லவா? அதேபோல் நினிவே மக்கள் தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்திய போது கர்த்தர் அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டார். கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் தாழ்மை நம்மிடம் காணப்படும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ளவும் பிரியமானதை செய்யவும் எங்களுக்கு போதித்தருளுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.